இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரியுடன் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. ப்ரெஷர் அப்படிங்கிற மன அழுத்தம் அப்படிங்கிறது யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. குழந்தைகள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் அனைவரும் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகினர். அது சார்ந்த விளக்கங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிவாக தெரிஞ்சிட்டு வரோம். இன்றைக்கும் நமக்குண்டான விளக்கங்களோடு பிரம்மகுமாரிகள் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மன அழுத்தம் பற்றி நீங்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். இன்றைக்கும் நேர்களுக்காக மன அழுத்தம் பற்றின புதிய விளக்கங்களை சொல்லுங்கள். மன அழுத்தம் அப்படின்ற வார்த்தையிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் மனதை அழுத்துகிறது, கீழே தள்ளுகிறது அப்படின்றது தான் மன அழுத்தம்னு சொல்லலாம். டாக்டருடைய கருத்துப்படி கூட நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்கால விஞ்ஞானிகள் ஒரு சில சிம்டம்ஸ், அறிகுறிகளை இதெல்லாம் இருந்ததுன்னா இது கண்டிப்பா டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த சிம்டம்ஸ்ல, அந்த அறிகுறிகள்ல 60-70% ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக டிப்ரெஷனுக்கு, மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பாதிக்கப்பட்டவங்க தாழ்வு மனப்பான்மை காரணமாக என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஒரு கைவிட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் சுயமதிப்பு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? எப்போ அவங்க சுயமதிப்பு அப்படிங்கிறத இழந்துட்டு இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க? சுயமதிப்பு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள், பண்புகள், சக்திகள். ஸோ இவை எல்லாமே நம்முடைய மனதை சார்ந்த விஷயங்கள். அவை எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஸோ இது நம்ம தெரிந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய மதிப்பு என்பது உயர்ந்ததாக இருக்கும். தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை, தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை உணராமல் இருக்கும் பொழுது நம்முடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது குறைந்து விடுகிறது. பொதுவா நம்ம செல்ஃப் எஸ்டீமை வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சார்ந்து வச்சிருக்கோம். அதுல கம்பேரிசன் வருது. அவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன்ல போகும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால எதுவுமே முடியாது, என்கிட்ட யாருமே நல்லா பேசுறது இல்லை, எல்லாரும் என்ன இப்படி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத வீணான எதிர்மறையான எண்ணங்களை நாம உருவாக்குறோம். ஸோ இந்த எண்ணங்கள் மேல் எழும்பும் பொழுது இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா, எனக்குள்ள எனக்கே உரிய நல்ல குணங்கள், நல்ல சக்திகள் இருக்கு இல்லையா, அவை எல்லாத்தையும் கீழே தள்ளிடுது, கீழாமிக்கிறது. ஸோ அப்பொழுதுதான் என்னுடைய சுய மதிப்பை நானே உணராமல் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு நாம ஆளாகும். தன்னைத்தானே தாழ்த்திக்கிறதுனால தான் மன அழுத்தங்கள் வருதுன்னு சொல்றீங்க. இப்போ வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது வாழ்க்கையில மகிழ்ச்சியினுடைய கட்டங்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு கட்டம். ஸோ அந்த கட்டம் மிகவும் ஒரு அரிதான நிலை அப்படின்றதையும் நாம பார்த்தோம். அதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கு, நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்றது ஒரு கட்டம். அதுவும் கொஞ்சம் அரிதான நிலைதான். அதற்கு அடுத்த கட்டம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனா அப்பப்போ கொஞ்சம் துக்கத்தையும் அனுபவம் செய்கிறேன். ஸோ இது அதுக்கு அடுத்த கட்டம். அதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா இருக்கு ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஸோ நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றது ஒரு நாள்லேயே பல முறை ஏற்படுகிறது. அந்த கட்டத்தை நாம மகிழ்ச்சி இல்லாத நிலையை அனுபவம் செய்யக்கூடிய கட்டம்னு நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்த கட்டம் வாழ்க்கையில ஆர்வம் இல்லாமல் இருப்பது, விருப்பம் இல்லாமல் இருப்பது, எந்த வேலையும் செய்ய பிடிக்காமல் இருப்பது அப்படின்றது ஒரு கட்டம். அதற்கு அடுத்த கட்டம் என்பது
எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஒரு விரக்தியை அனுபவம் செய்யக்கூடிய நிலை. ஸோ இந்த நிலையில தான் வந்து நாம வந்து இனி இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை, நாம வந்து தற்கொலையை செஞ்சிடணும், தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கான ஒரு சில எண்ணங்களை உருவாக்கி அதுக்கான பிளான் கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு கடைசி கட்டம். ஸோ ஒரு சில சமயம் மகிழ்ச்சி, ஒரு சில சமயம் துக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு நாம வர்றோம் இல்லையா? அந்த மாதிரி கட்டத்துல தான் நமக்குள்ள ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஆக்சுவலா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சில சமயம் மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு சில சமயம் துக்கமாக இருப்பதும் தான் வந்து வாழ்க்கை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிடுவோம். அது எவ்வளவு பெரிய தவறு. ஒவ்வொரு நொடியும் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். அப்படி வாழும்போது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவுமே நம்மளை பாதிக்காது. இந்த நிலையை தான் நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, நம்மால வந்து ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனதை சார்ந்த விஷயம். இப்போ ஆத்மாவாகிய நான், என்னுடைய தெய்வீகமான ஒரு நிலை எது அப்படின்னா மகிழ்ச்சியான நிலை தான். ஸோ நானே சுகத்தினுடைய ஸ்வரூபம், நானே ஆனந்தத்தினுடைய ஸ்வரூபம். ஸோ இதுதான் என்னுடைய சுபாவம், இதுதான் என்னுடைய ஸ்வரூபம். அப்படின்றப்போ நான் மகிழ்ச்சியாக இருப்பதை வந்து எதுவுமே தடை செய்ய முடியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய நிலை அப்படின்றது பல்வேறு விஷயங்களை, சூழ்நிலைகளை, மனிதர்களை சார்ந்து இருக்கிறதுனாலதான் நாம மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு டாக்டர் அப்படின்றப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது என்னுடைய டாக்டர் அப்படின்றதுக்கான ஒரு சில சுபாவத்தினுடைய அடிப்படையில கண்டிப்பாக அது என்னுடைய செயல்கள்ல வெளிவரும். இந்த உலகமே வந்து நீங்க டாக்டர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதையும் மீறிக்கிட்டு இல்லை நான் டாக்டர் தான், எனக்கு தெரியும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நான் நிரூபணமாக செய்து காண்பிப்பேன் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிள், இந்த உதாரணம் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் விஷயம். ஸோ டாக்டர் அப்படின்றது வந்து என்னுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவாகிய நான், என்னுடைய குணம், என்னுடைய சுபாவம் என்பது அமைதி, என்னுடைய குணம், என்னுடைய சுபாவம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பது. ஸோ இதுதான் நான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது வெளிப்புறத்துல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும், நானாக இருப்பது என்பது கடினமாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக என்னால் அமைதியாகவும் இருக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். எந்த விஷயமும் என்னுடைய மனதினுடைய மகிழ்ச்சிக்கு தடை செய்ய முடியாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடியும் நம்மளால மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுக்காக வந்து நான் மற்றவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இல்லை மற்றவங்கள பற்றி நான் வந்து கவலைப்படுறதில்ல, அவங்க மேலே அக்கறை காட்டுறதில்ல அப்படின்றது அர்த்தம் இல்லை. வெளிப்புறத்து விஷயங்கள் என்னுடைய மனதினுடைய நிலையை பாதிக்காது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். உண்மைதான் சிஸ்டர். நீங்கள் சொல்கிற அந்த நிலை வரும்போது தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவ முடியும். அந்த உதவியை மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவங்க துக்கத்தில் இருந்தாங்கன்னா நாமளும் துக்கப்பட ஆரம்பிச்சிடும். மற்றவர்கள் பிரச்சனையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது நாமளும் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. டாக்டர் தன்னுடைய அனுபவத்தை நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளும் போது கூட ஒரு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த பேஷண்ட்ஸ் வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் என்னோட மாமியார், இல்லை என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் என்னுடைய மருமகள் தான். இப்படி யாராவது ஒருத்தர் மேல வந்து பழிய போட்டுட்டு அவங்க தான் என்னுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே நம்முடைய மன அழுத்தத்திற்கு காரணம், நம்முடைய டிப்ரெஷனுக்கு காரணம் வெளியில இருக்கிற யாருமே கிடையாது, சூழ்நிலைகள் கூட கிடையாது, நாம் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாம டிப்ரெஷன்ல இருக்கும்பொழுது நம்முடைய உடல்ல வந்து பலவிதமான கெமிக்கல் இம்பேலன்ஸ், ரசாயன மாறுதல்கள் என்பது ஏற்படுகிறது. அதனால நாம எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு வகை என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதமான கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால, ரசாயன மாறுதல்களினால நமக்கு டிப்ரெஷன் என்பது உருவாகிறது. அதனால நாம எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்குறோம். ஸோ ரெண்டுமே நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால நமக்குள்ள வந்து டிப்ரெஷன் உருவாகும் பொழுது அவங்க தானாகவே வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது கெட்டது நடந்துருமோ, இல்லை அப்படி நடந்துருமோ அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவர்கள் வந்து பாசிட்டிவா திங்க் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சிஸ்டர், இப்போ பார்த்தோம்னா ஒருத்தருக்கு டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்கிட்ட இருக்கும், சிம்டம்ஸ்?
ஆஃபீஸ்க்கு போக பிடிக்காது, வேலை செய்ய பிடிக்காது, அதில் ஆர்வம் இருக்காது, குளிக்க மாட்டாங்க, சாப்பிட பிடிக்காது, நெயில்ஸ் கட் பண்ண மாட்டாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ். நீங்கள் இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இதை ரெகுலராக யாருமே செய்ய மாட்டாங்க. 2 நாள் விட்டுருவாங்க. சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை முழுசாகவே அதுக்கு லீவ் விட்டுற ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சண்டேஸ் அதை பண்ணுறதில்ல அப்படின்னா அது வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதையெல்லாம் செய்வதற்கு ஆர்வம் இருக்காது. இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுடைய அறிகுறிகள், அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, முதல் அறிகுறி வந்து அவங்களுக்கு வந்து எந்த வேலையிலையும் ஒரு ஆர்வமோ நாட்டமோ ஈடுபாடோ இருக்காது, குளிக்க மாட்டாங்க, அது இல்லாமல் வந்து சாப்பிட மாட்டாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே ஒரே தூக்கமாக வரும், இல்லை தூங்காமையே இருப்பாங்க, நைட்டெல்லாம் முழிச்சுட்டே இருப்பாங்க, இல்லை நைட்டு தூங்குவாங்க, ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறமா தூக்கமே வராது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. குழந்தைகள் கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எப்பவுமே வந்து படுத்துட்டே இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, சோம்பேறித்தனமா இருப்பாங்க, ஸோ சோர்வோட இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில வேற ஏதாவது நோய்கள் இருந்தாலும் வெயிட் லாஸ் வரலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னா கூட வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் டாக்டர்ஸ்னால வந்து இந்த எடை குறைவு என்பது டிப்ரெஷனுடைய சிம்டம் அப்படின்னு அவங்களால கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிப்ரெஷனுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆலோசனையும் அதற்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி அப்படி என்னன்னா, வாழ்க்கையை வந்து வாழறதுல வந்து ஒரு ஈடுபாடு என்பது இருக்காது. ஏன் வாழணும், என்ன அர்த்தமில்லாத வாழ்க்கை, எதுக்காக இப்படி, ஸோ எது இருந்தாலும் வந்து ஒரு விரக்தியான ஒரு உணர்வு என்பது ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து இந்த வாழ்க்கையை வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. செத்து போயிட்டா பெட்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தது அப்படின்னா அது வந்து டிப்ரெஷனுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கடைசி கட்டத்தில் வந்து உண்மையிலேயே இனிமே வாழக்கூடாது அப்படின்ற ஒரு சில முடிவுகளோட எப்படி வந்து தற்கொலை பண்ணிக்கலாம், அப்படி வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க டிப்ரெஷனுடைய நிஜமாவே ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தர் தனக்கு வந்து மன அழுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறத உறுதி செஞ்சிடலாமா? கண்டிப்பாக உறுதி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கவனிக்கணும், அவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை செய்யணும். மெயிலில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய மகளுக்கு 16 வயதுகிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 10வது வரைக்கும் சிறந்த முறையில் படிச்சுட்டு இருக்காங்க. பாக்கி எல்லா விஷயங்களும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நல்ல முறையிலே இருந்துட்டு இருக்கு. 11வது போனதுக்கப்புறம் எனக்கு படிக்கிறதுல விருப்பமே இல்லைன்னு படிப்பு ரொம்ப புவராயிடுச்சு. நண்பர்களோட அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க. பிடிவாதமாக இருக்காங்க, எது சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்ற பிடிவாதத்தில் இருக்காங்க. இதுவும் ஒரு ப்ரெஷருக்குண்டான மன அழுத்தத்துக்குண்டான சிம்டம்ஸ் தானே? டாக்டருடைய கருத்துப்படி ஒரு மன அழுத்தத்துக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா 10வது வரைக்கும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, திடீர்னு வந்து இப்போ அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் என்பது குறைந்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு விதமான கெமிக்கல் இம்பேலன்ஸ், ரசாயன மாறுதல்கள் ஏற்பட்டு அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு மன சோர்வு ஏற்பட்டு டிப்ரெஷன் ஆகி அதனால வந்து அவங்க எதுலேயும் ஆர்வத்தை காட்டாமல் இருக்கலாம். எக்ஸாமுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி படிப்பில் ஆர்வம் இல்லை அப்படின்னு திடீர்னு சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு ஃபோபியா, எக்ஸாம் ஃபோபியா, பரீட்சையினால பயத்தில் வரக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டடி பண்ணிட்டு மருத்துவ ரீதியான ஆலோசனையை அவங்க கேட்டு வாங்குறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பெற்றோருடைய பங்களிப்பு என்ன, அவங்க என்ன மாதிரியான உதவிகளை செய்யலாம்? ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த பெற்றோர் வந்து தன்னுடைய மகளுடைய நடவடிக்கைகளை வந்து கவனித்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்ட உடனேயே வந்து
அவங்க வந்து டிப்ரெஷனாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதில்ல. அவங்க சோம்பேறி ஆயிட்டாங்க, எப்போ பாரு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, படிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில முடிவுகளை தான் எடுக்கிறாங்க. ஸோ கவுன்சிலர்ஸ் கிட்ட நம்ம போகும்பொழுது உண்மையிலேயே அந்த பெண் குழந்தைக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். அதற்கு வந்து உதவியும் கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் பொழுது அதை இக்னோர் பண்ணாமல் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கலாம், கவுன்சிலராகவும் இருக்கலாம், தேவைப்பட்ட ப்ரொஃபஷ்னலான ஹெல்ப்பையும் அவங்க நாடலாம். ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட இந்த பெண் மனம் திறந்து தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லும்பொழுது இதுக்கு தீர்வு ஏற்படுமா? ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு தாய் அப்படின்றவங்க தான் வந்து ஒரு மகளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக இருக்க முடியும். சிஸ்டர், அந்த பேரண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த பெண் வந்து ரொம்ப பிடிவாத குணமாக இருக்கிறா அப்படிங்கிறது. இந்த பிடிவாத குணத்தோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பொண்ணுக்குண்டான உறவு கூட பாய்ச்சிருக்கலாம். அதனால இந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவால் உதவி செய்ய முடியாத நிலைமை ஏற்படலாம். இந்த நிலையை எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர் வந்து அவங்க உதவியை வந்து எடுத்துக்கலாம். ஆனாலும் பெற்றோர் மகள் அந்த உறவில் வந்து ஒரு தாய் தான் வந்து ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக இருக்க முடியும். ஒரு 16 வயது அப்படின்றது வந்து ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகிறது, உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸில் வந்து சேஞ்சஸ் உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒரே சமயத்தில் ஏற்படும் பொழுது அந்த பெண் வந்து ஒரு சில குழப்பமான நிலைக்கு வந்து வந்துடலாம். சிஸ்டர், இப்போ பார்த்தோம்னா நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்குது, நிறைய பேருக்கு அது புரியுறது, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் கூட உருவாகுது. அதாவது நாம் யார், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வந்து குழந்தைகள் வந்து ஆளாகக்கூடிய ஒரு கட்டம் இதுதான். இப்போ ஸ்கூலில் படிக்கும்பொழுது வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு அதிகமான மாற்றங்களோ இல்லை அதிகமான பிரச்சனைகளோ வருவதில்லை. ஸ்கூல்லேருந்து கல்லூரிக்கு போகும்போது பலவிதமான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வரும்பொழுது தன்னுடைய தோற்றத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கம்பேரிசன் ஏற்படுது. ஸோ அவங்கள மாதிரி நாம் இருக்கணும், இவங்கள மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து ஏதாவது ஒரு சினிமா ஸ்டார்ஸ் அவங்களையும் வச்சு தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவங்கள வந்து தன்னுடைய ஒரு அடையாளமாக வச்சுட்டு அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதிகமான ஒரு கவனத்தை வந்து வெளித்தோற்றத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நேரம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங். அப்போ உண்மையிலேயே என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய தனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், வேல்யூஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், வெளித்தோற்றத்தை விட இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து எடுத்து சொல்வது, அதை வந்து உணர வைப்பது என்பது நிச்சயமாக உதவி செய்யும். சிஸ்டர், இப்போ பார்த்தோம்னா அடலசன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, குழந்தைங்க அடம் பிடிக்க தான் செய்வாங்க, அவங்களோட குணாதிசயம் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறது மூட நம்பிக்கையா? ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து பலவிதமான மாற்றங்கள் ஒரே சமயத்தில் நடக்குது. ஒன்று, அந்த குழந்தை வந்து ரிபல்லியஸாக இருக்கா, இல்லை அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் விட்ரா ஆகிவிடலாம், விலகி விடலாம். இல்லை குழந்தைகள் தானாகவே முடிவெடுக்கணும் அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் விட்ரா ஆகலாம். குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிட்டு அதை வந்து பெற்றோர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் அதை வந்து பர்சனலாக வச்சுட்டு அந்த பயத்தில் இருக்கலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது தவறாக நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பலவிதமான கண்டிஷன்ஸை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க சுதந்திரத்தை அதிகமாக விரும்புவார்கள். பெற்றோர்கள் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதிகமாக வந்து நுழைகிறார்கள், இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உண்மையிலேயே வந்து பெற்றோர்கள் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அப்படி தோணும், இவங்க வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதே மாதிரி எதுவுமே நடக்காது, ஆனாலும் வந்து பெற்றோர்கள் ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அவர்களை வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு ஆளாக்கிவிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பெற்றோர்கள் வந்து எதில் கவனம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பியூட்டி, ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அழகான அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, நம்முடைய குணங்கள், சிறப்பம்சங்கள், நம்முடைய சக்திகள், இவை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு நாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாதான் நம்ம வந்து உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும்.
அவங்க செய்கிற விஷயங்களை வந்து தவறாக பார்க்காமல் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், எப்போ நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், எந்த நேரத்துல வந்து கோபப்படக்கூடாது, எந்த நேரத்துல அன்பாக இருக்கணும், எந்த நேரத்துல எந்த சக்தியை நாம உபயோகப்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்முடைய உள்ளழகான அந்த குணங்களை வந்து நம்ம நினைவுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சாதான் இது கிடைக்கும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, அதுக்கு முன்பே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்காக இந்த காலகட்டத்துல வந்து குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது நிறைய பேர் வீட்டில் என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைகள் கிட்ட பணத்தை கொடுக்குறோம். ஸோ பணத்தை கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். அதற்கான ஒரு வழிமுறைகளை நாமளே வழிவகுத்து கொடுக்கிறோம். நம்ம பணம் கொடுக்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது குழந்தைகளுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வீடு என்பது சின்னதா இருக்கலாம், நம்முடைய வீட்டுல வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் என்பது நிச்சயமாக சாத்தியம். நாம முதல்ல நமக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஸோ அதுல வந்து நம்முடைய மனநிலையை வந்து சீராக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதை நம்ம நிச்சயமாக பயிற்சி செய்யணும். குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு நாள்ல 1 மணி நேரமாவது நாம ஒதுக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு எவ்வளோ வேணாச்சும் செய்யுங்க, உங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கிங்கன்னு சொல்ல வரீங்க. உங்களுக்கு நீங்கள் முக்கியமானவனா இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு நிறைய செய்கிறோம், நமக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்குறது இல்லை. இப்போ நாம நல்ல மனநிலையில் இருந்தாதான் நாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்போ நம்முடைய குழந்தைகள் வந்து ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, அவர்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா முதல்ல நாம ஒரு சரியான மனநிலையில இருக்கணும். நாமளே வந்து டிப்ரெஷன்ல இருக்கோம் இல்ல டென்ஷன்ல இருக்கோம் அப்படின்றப்போ நம்மால அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அதுக்காக நிச்சயமா நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா? ஆனா மன ரீதியான பிரச்சனைக்கு, ஆத்மாவினுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து நாம கவனத்தை கொடுக்கறது இல்லை. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால இளைஞர்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிற விஷயத்துல அவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பத்திரிகையில படிச்ச ஒரு சிறிய செய்தி வந்து நினைவுக்கு வருது. ஒரு முறை வந்து ஒரு நாட்டினுடைய முதல்வரை வந்து சந்திச்சு கேள்வி கேட்கும்போது, உங்களுடைய நாட்டினுடைய பர் கேபிட்டா இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் சொன்ன பதில், எனக்கு வந்து பர் கேபிட்டா இன்கம் அந்த வருமானத்துல வந்து நாட்டம் இல்லை, பர் கேபிட்டா ஹாப்பினஸ், ஒவ்வொருத்தர் வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சி என்பது இருக்கிறது அதுலதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு காலகட்டத்துல நாம மற்றவர்களோட கம்பேரிசன் பண்ணும்பொழுது, மற்ற நாடுகளோட நம்மளை கம்பேரிசன் பண்ணும்பொழுது நாம எதை பாக்குறோம் அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம். ஸோ எந்த நாட்டுல வந்து எவ்வளவு வருமானம் இருக்கிறது அதுதான் நம்ம பாக்குறோம். உண்மையிலேயே நம்ம பார்க்கும்போது எந்த நாட்டுல இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதை வைத்துதான் நம்ம பார்க்கணும் அந்த நாடு எவ்வளவு சிறந்ததாக இருக்குது அப்படின்றது. மேலை நாட்டில் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லைஃபை ரொம்ப லக்ஸரியாக லீட் பண்ணுறாங்க, ஆனால் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க வந்து குறைந்த சதவீதமே இருக்கிறாங்க. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது சிறிய வயதுலேருந்து பெரிய வயதில் எல்லாருக்கும் வருவதற்குண்டான சந்தர்ப்பம் உண்டு. மன அழுத்தம் அதிகமாகி இவங்க வயலண்டாக மாறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ டிப்ரெஷன் அதிகமாயிட்டா என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தூக்க மாத்திரை தானும் சாப்பிட்டுட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அந்த சக்தி இல்லாமல் போயிடுச்சு. இனி எதற்கு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அதிக அளவுல டிப்ரெஷன் தான். ஒரு இளைஞன் வந்து திடீர்னு கன் எடுத்து ஒரு 10-15 பேரை வந்து சுட்டுட்டான் அப்படின்னு செய்திகள் வந்தது. ஸோ இது கூட டிப்ரெஷன்னால தான். ஆனால் நாம் என்ன பண்றோம்னா, எக்ஸ்டர்னலா பல விஷயங்களை வந்து இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நாம ஆராய்வதற்கு முயற்சி பண்றோம். இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளையே வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வயலண்டான ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் அவங்களுடைய மனநிலை தான். மனதில் வந்து டிப்ரெஷன் அதிகமானதுக்கான காரணம் தான். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் அதிகமாகும் போது நாம என்ன செய்யறோம் அப்படின்றதே தெரியாமல் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டிப்ரெஷன்
டிப்ரெஷனுடைய அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே ஆரம்ப காலகட்டத்திலேயே அது டிப்ரெஷன் தானா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிமுறைகளும் அதற்கான சிகிச்சைகளையும் எடுத்துக்கொள்றது வந்து நிச்சயமாக பலனை கொடுக்கும். வாழ்க்கையில் இனி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதனால உருவாயிடுது. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் எப்படி வெளிச்சத்தை கொண்டு வரணும்? ஒரு சிவியரான டிப்ரெஷன் இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் செல்ஃப் கவுன்சிலிங் அப்படின்றது உதவி செய்யாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தான் உதவி செய்யும். மெடிக்கேஷன், அதற்கான மருந்துகள், மாத்திரைகள், என்னென்ன சிகிச்சைகள் இருக்கோ அதையெல்லாம் செஞ்சுதாகணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே நமக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நாம் அதுக்கு கவனத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, பெரிய வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இதை வந்து சாதிக்கணும் அப்படின்றதுல தான் நம்முடைய கவனம் முழுவதுமாக இருக்குது. நம்முடைய வீடு சின்னதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வீட்டில் வந்து மகிழ்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். படிக்கிறதா இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, இல்லை வருமானமாக இருந்தாலும் சரி, வீட்டில் அத்தனை பொருட்களும் இருந்தாலும் சரி, இவையெல்லாம் எதற்காக அப்படின்னா மகிழ்ச்சிக்காக தான். ஸோ இப்போ இவையெல்லாம் வந்துடுச்சு, நான் ஓட்டமாக ஓடி சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டேன், ஆனால் என்னுடைய வீட்டில் வெறுமை இருக்குது, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா இந்த பொருட்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்முடைய ப்ரையாரிட்டிஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு செட் செஞ்சுக்கணும். எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். வாழ்க்கையில் ஒரு சின்ன வலியோ வேதனையோ வருது, மாற்றி அமைச்சுக்கிறதான வழியை நம்ம வெளியில தானே தேடுறோம். ஏன்னா நம்முடைய வலி வேதனைக்கு காரணம் வெளியில தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதனால் வந்து அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம வெளியில தான் தேடுறோம். ஆக்சுவலாக வந்து நமக்குள்ள துக்கம் ஏற்படும் பொழுது 4 மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் துக்கம் ஏற்பட்டால் கூட அதற்கான காரணம் நாம தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனேயே அந்த துக்கத்தை தீர்ப்பதற்கான, அதுலேருந்து வெளிவருவதற்கான தீர்வை வந்து உடனே நாமே கொடுத்துக்கலாம். ஆனால் நாம் அதை செய்யறதில்ல. இன்னைக்கு 4 மணி நேரம் துக்கம் நாளைக்கு 8 மணி நேரமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்முடைய மனதினுடைய நிலை, நம்முடைய மனம் வலி வேதனைக்கு உட்பட்டா அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, அதுக்கு காரணம் வெளியில் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம தான் காரணம், அதற்கான தீர்வும் நம்மிடம்தான் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை நாம் செய்யணும். என்னை நானே மாற்றிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டிங் போகணுங்கிற சூழ்நிலை நான் என்ன பண்ணணும்? சைக்கோ தெரப்பி அப்படின்றது வந்து ஒரு சிகிச்சை. அயல் நாடுகளில் வந்து இது வந்து மிகவும் பிரபலமானதாக இருக்குது, இதுக்கான அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நம்முடைய நாட்டில் இந்த சைக்கோ தெரப்பி பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு வியாதி அப்படின்ற அவேர்னஸ் கூட பல பேருக்கு தெரியல. டிப்ரெஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவருடைய உதவியை நாடணும், அவர்கிட்ட போய் அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கணும். சிஸ்டர், இப்போ சைக்கோ தெரப்பிக்கு ஒருத்தர் போகும்போது அங்கே என்ன செய்வாங்க? சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற ஒரு மருத்துவர், ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட சைக்கோ அனாலிசிஸ் எப்படி செய்யறது அப்படின்றதுக்கான ஒரு சிஸ்டத்தை தயார் பண்ணியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக வந்து பிஹேவியர் காக்னிட்டோ தெரப்பி அப்படின்றது மிகவும் பிரபலமானதாக இருக்கு. இந்த பிஹேவியர் காக்னிட்டோ தெரப்பியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகிறீர்கள், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து இந்த தெரப்பியில் செய்கிறாங்க. இமிப்ரமைன் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது, அது வந்து இந்த டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த மருந்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ, எவ்வளவு ஒரு இம்பேக்ட் ஏற்படுகிறதோ, அதே மாதிரியான ஒரு இம்பேக்டை இந்த தெரப்பி மூலமாக நாம் பெற முடியும் அப்படின்னு நிரூபணம் செஞ்சுருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, இது பற்றி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி தியான மையத்துக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் உங்களை சந்தேகங்கள் எழுதி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி